வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியுடன் இரு. எப்பொழுதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையும் மாறும். கவலை கொள்ளாதீர்கள். உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று வருத்தமடையாதே. நீ யார் என்று உனக்கு காட்டுவதும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே. கவலைப்படாதே. இந்த நிலையும் மாறும். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும். சிந்தித்து செயல்படுங்கள். உன்னை சுற்றி நடப்பதை நீ நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்து கொள்வதும் உங்களின் மனநிலையை தீர்மானிக்கும். அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய். நீ என்றைக்கும் வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று எவரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைகளுக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே காரணம். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்துல நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான். அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார். உன் மனவலிகள் குறையும். சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல, போதும் என்ற எண்ணமும் எந்த நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை நீ அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. நாம் விரும்பியதை அடைந்தால் அது வெற்றியாகும். அதுவே நீங்கள் அடைந்ததை விரும்பினால் அது மகிழ்ச்சி ஆகும். எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் தான் இருக்கிறது நம்முடைய மகிழ்ச்சியும் துன்பமும். சிந்தித்து செயல்படு. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. எல்லாவற்றையும் சரி செய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது. எனவே உறுதியாக இரு. சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும். அதுவரை நீ அமைதியாக இரு. அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே. இதுவும் கடந்து போகும். அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே. அதுவும் கடந்து போகும். எந்த நிலையிலும் நீ நிதானமாயிரு. அதுவே உனக்கு நிரந்தரம். அதுதான் உனக்கு பெரிய பலத்தை தரும். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும்.